இது தமிழக வெற்றிக்கழகத்தோட பிரச்சனை. அது தாவேக்காவோட தலைவலி. கவர்னர் அவர் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, அவர் வேலையை அவர் பாப்பாரு, நீங்க வந்தீங்கன்னா வாங்கிப்பாரு. இல்ல அசோகா, கவர்னர் வந்து திருமா அண்ணன் என்ன பேசுறாரு, சண்முகம் அண்ணன் எங்க பேசுறாருங்கிறது கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து தாவேக்கால இருந்து அவங்க ஆதரவு கடிதம் இன்னைக்கு வாங்க போறாங்க, நம்மளை வந்து பாப்பாங்கிறது தமிழ்நாடுல இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மீடியாவை இன்னைக்கு கவர் பண்ணிட்டு இருக்குது. அப்போ எந்த நேரத்துல வேணா அவங்களுக்கு லெட்டர் கிடைக்கலாம் வரலாங்கும் போது ஒரு உண்மையான ஆளுநருக்கு வந்து அந்த ஒரு பிராட் மைண்டட்னஸ் இருந்துச்சுன்னா அவர் வந்து மத்த ஸ்கெடியூல் ஒரு இம்பார்ட்டன்ட் 7:10 கூட இன்னைக்கு ஃளைட் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு எப்ப வேணா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹேஸ் டு கீப் ஹிஸ் ஸ்கெடியூல் ஃப்ரீ. ஏன்னா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டே இது. இதற்கிடையில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க அவர்கள் வந்து தனக்கு ஆதரவளித்த எல்லா கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அந்த வகையில ஐயுஎம்எல் நிர்வாகிகளை சந்திச்சு முடிச்சுட்டாரு. இப்ப அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. சோ பட்டினப்பாக்கம் இல்லத்துல போய் ஐயுஎம்எல் நிர்வாகிகள் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அவர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் புரிந்து கொள்ள முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு இதோ போக போறாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவரு இதுக்கப்புறம் போக போறாரா என்ன பேட்டி கொடுத்தாரு, அவர் வரேன்னு சொன்னாரு. ஆமா, வர வேண்டாம், பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாள் வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரமாட்டாரு, எல்லாம் பத்திரிகையாளர்லாம் கலைச்சு போங்க அவரே இல்ல காலையில கிரவுட் கண்ட்ரோல் பண்றது பெரிய இஷ்யூ அவங்களுக்கு. சோ அதனால வந்து அது ஏற்கனவே அண்ணனே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது ஒரு பிரச்சனை வந்துர கூடாது. நிச்சயமா இப்ப ஐயுஎம்எல் நிர்வாகிகள் பட்டினப்பாக்கத்துல போய் சந்திச்சுட்டாங்க. சோ அந்த விஷயமும் முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி இப்ப ஆளுநர் எப்ப நேரம் கொடுப்பாரு அப்படிங்கறது மட்டும்தான் கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார், நைட்டுக்குள்ள அவர் கொடுக்கணும். கொடுக்கலன்னு சொன்னா உண்மையிலேயே கவர்னர் வந்து அதுக்கு தகுதியானவர்கள் கூட சொல்லலாம். ஒருவேளை இப்ப நம்ம என்ன சட்ட வாய்ப்புகள் இல்லையா, என்ன சட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கும்போது ஒருவேளை ஆளுநர் முத்திர குத்திடுவாங்க. ஏன்னா பாஜக வந்து என்ன இந்த காலம் தள்ளுது. 10ஆம் தேதி தாண்டிச்சுன்னா 356 ஆக்ட் கொண்டு வந்து இதை பண்ணி நம்ம வந்து பண்ணிடலாமா, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து வச்சு பண்ணிடலாமா, அப்படியே காலத்தை தடஞ்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த தேர்தலை கொண்டு வரதுக்கு கொண்டு போலாமா? அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல எந்த டைரக்ஷனும் கிடையாது. நீங்க தேர்தல் முடிச்சு இத்தனை நாளைக்குள்ளார எந்த இடத்துலயும் கான்ஸ்டிடியூஷன் அவங்களை பொறுத்த வரைக்கும் தள்ளலுக்கு காலம் தள்ளி போனாங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்கான்ஸ்டிடியூஷனல். சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அது வந்து பயங்கரமான கண்டனத்துக்கு ஆளாவாங்க. அது வாய்ப்பே கிடையாது. எந்த இடத்துலயுமே வந்து அரசியல் சாசன சட்டம் சொல்றது தேர்தல் முடிச்ச உடனே இத்தனை நாளுக்குள்ளார நீங்க அரசாங்கத்தை அமைங்க, இல்ல 10ஆம் தேதியோட இந்த கவர்மெண்ட் முடியுது அதனால இந்த 10ஆம் தேதி அமைங்கன்னு எந்த இடத்துலயும் கிடையாது. இல்ல நீங்க எப்ப வேணா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்ப 10ஆம் தேதிக்குள்ளார வந்து கூட்டணி பிரச்சனை கவர்மெண்ட் எல்லா மாநிலத்திலும் இதை பண்ணி ஈஸியா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாமே சார். கான்ஸ்டிடியூஷன் இல்ல சார் அந்த மாதிரி. அரசாங்கத்தோட இருக்கிறவங்க அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கேர்டேக்கர் கவர்மெண்ட் எதுக்காக கேர்டேக்கர் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னைக்கு நம்ம அடுத்த அரசாங்கம் வரும் தெரியாது. அதனாலதான் அடுத்த அரசாங்கம் அமையற வரைக்கும் இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஈஸியா எல்லா ஸ்டேட்லயுமே நீங்க கொண்டு வந்துடலாமே பிரசிடென்ட் ரூல. வேணும்னே நீங்க இந்த மாதிரி பண்ணி எல்லா இடத்துலயும் கொண்டு வந்துடலாம். கேட்போம். இப்போ ஒருவேளை ஆளுநர் விஜய் அவர்களை சந்திக்கவில்லை, இன்னைக்கு சந்திக்கல, இல்ல நாளைக்கு சந்திக்கல, இதுல வேற ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னும் எழுந்தது அப்படின்னா அடுத்த சட்ட வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன இருக்கிறது அப்படின்ற கேள்வி எழுது. நீதிமன்றத்திற்கு செல்லலாமா, அல்லது ஆளுநரை மீண்டும் வலியுறுத்தலாமா, இல்ல வேற ஏதாவது வழிகள் தாவேகாவுக்கு இருக்கிறதா? எல்லாத்தையும் பேசுவோம் இடைவேளைக்கு பின்னால்.